அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் கிரியேட்டிவிட்டி பிகே. நாம் இன்றைய பதிவில் ஆதி சிவபுராணத்தின் பாகம் 31 பற்றி பார்க்க போகிறோம். பதிவிற்குள் செல்வதற்கு முன் நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். தத்திசி முனிவரின் கூற்றுக்களால் மனம் தெளிவு பெற்ற தேவி பார்வதி அவருக்கு நன்றி கூறி அரண்மனைக்கு சென்று தன் சிகை அலங்காரங்களை மென்மேலும் அதிகப்படுத்தி கொண்டு சிவபெருமானை காணச் சென்றார். சிவபெருமான் தவம் மேற்கொள்ளும் குகைக்கு உள்ளே மன்மதனால் செல்ல இயலவில்லை. என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டு இருந்த கணத்தில் தேவி பார்வதி சிவபெருமானிற்கு பணிவிடை செய்வதற்காக சிவபெருமான் தவம் இருக்கும் குகையை நோக்கி வந்தபோது அங்கிருந்த மாற்றங்களை கண்டு வியந்தார். தேவி பார்வதி குகையின் உள்ளே நுழையும் வாயிலை அடைந்த போது பல சோதனைகளை எதிர்கொண்டார். அப்போது தேவி பார்வதி தத்திசி முனிவர் கூறிய அறிவுரைகளை நினைவில் கொண்டு அச்சக்கரங்களை கட்டுப்படுத்தினார். பல இன்னல்களுக்கு பின் சிவபெருமான் தவம் மேற்கொண்ட குகையில் தன்னுடைய பழைய நிலையை அடைந்தார் தேவி பார்வதி. ஓம் நம சிவாய என்று கூறி புராணத்தை தொடர்வோம். அங்கே சிவபெருமான் பல ஆண்டுகளாக எதையும் உட்கொள்ளாமலும் யாவரிடமும் பேசாமலும் தியான நிலையில் அமர்ந்திருந்தார். சூரியனின் ஒளிக்கதிர்கள் எல்லா திசைகளிலும் பரவும் போது மையத்தில் அமைதி இருப்பது போன்று சிவபெருமான் வீற்றிருந்தார். எவ்விதமான அசைவும் இல்லாத பரம்பொருளான எம்பெருமானை பிரபஞ்சத்தின் அனைத்து உயிர்களிடத்தும் வாசம் செய்யும் சிவபெருமானை கண்ட நொடியில் திகைத்தும் மன வருத்தத்துடனும் அவரின் அருகில் தேவி பார்வதி சென்றார். சிவபெருமான் தியான நிலையில் இருந்த நிலையை கண்டதும் தேவி தாட்சாயினியால் சிவபெருமான் அடைந்த இன்னல்கள் யாவும் நினைவுக்கு வர, எம்முடைய செயல்களால் தான் சிவபெருமான் தியான நிலையில் உள்ளார் என்பதை உணர்ந்த தேவி பார்வதி மிகவும் வருத்தமடைந்தார். மேலும் தன் மீதே அவர் சினம் கொண்டார். பின்பு சிவபெருமானிடம் எம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி நின்றார். ஆனால் பரம்பொருளான இறைவனிடம் இருந்து எவ்விதமான பதில்களும் வரவில்லை. இதனால் சோர்வுற்ற தேவி பார்வதி என்ன செய்வது என யோசித்த கணத்தில் சிவபெருமானின் மீது இருந்த தூசிகளை அகற்றி தன்னை மன்னித்தருளும்படி வேண்டி நின்றார். இருப்பினும் சிவபெருமானிடம் இருந்து எவ்விதமான அசைவுகளும் உண்டாகவில்லை. இவை யாவற்றையும் கவனித்து
பார்த்து கொண்டிருந்தார் மன்மதன். தேவர்கள் மற்றும் நாரத முனிவரும் சிவபெருமான் தேவி பார்வதி இணைவிற்கான சந்தர்ப்பம் இதுவென நினைத்து அந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தனர். நாரதரோ தேவேந்திரரிடம், மன்மதன் ஏன் தனது வேலைகளை செய்யாமல் இருக்கிறார் என வினவினார். எனக்கும் அதற்கான காரணம் புரியவில்லை என்று தேவேந்திரர் பதில் உரைத்தார். மன்மதன் இனியும் பொறுமை காத்தல் என்பது உச்சிதமானதல்ல என நினைத்தார். முதலில் இந்த குகையை ரசனை உள்ள இடமாக மாற்ற வேண்டும் என எண்ணி தன் வில்லில் இருந்து குகையின் மேல் பக்கத்தை நோக்கிய வண்ணம் அம்புகளை எய்தார். அடுத்த கணப்பொழுதில் அந்த குகை தனது பழமையான தோற்றத்தை இழந்து பசுமையான சூழலுடன் இருந்த இடமாக மாறின. பின்பு அடுத்த வில்லை தேவி பார்வதியை நோக்கி எய்தார். தேவியும் மனதில் இருந்த கசந்த நினைவுகளை மறந்து புத்துணர்ச்சியுடன் அழகிய தோற்றத்தை பெற்று பொலிவுடன் காணப்பட்டார். குகையில் நிகழும் மாற்றங்கள், தன்னிடத்தில் நிகழ்ந்த மாற்றங்கள் யாவற்றையும் உணர்ந்து இந்த பிரபஞ்சம் தன்னையும் சிவபெருமானையும் இணைக்க முயல்வதாக எண்ணியும் தத்திசி முனிவரின் கூற்றுக்கள் நினைவுக்கு வர மனம் மகிழ்ந்தார் தேவி பார்வதி. குகையில் நிகழ்ந்த மாற்றங்களை கண்ட நாரத முனிவர், இந்திரரே, நீர் அனுப்பிய மன்மதன் மட்டுமே இச்செயலை இவ்விதம் புரியக்கூடிய ஆற்றல் கொண்டவர் என கூறி, மன்மதனை அனுப்பிய நீர் சரியானவரை தான் தேர்வு செய்து உள்ளாய் என இந்திரரை பாராட்டினார். மன்மதனு அடுத்த கட்டமாக ஆசைகளை தூண்டக்கூடிய தன்னிடம் வலிமை வாய்ந்த அம்பினை தியான நிலையில் இருக்கும் எம்பெருமானை நோக்கி எய்தார். தியான நிலையில் இருந்த சிவபெருமான் தேவி பார்வதியை ஏற்றுக்கொள்வார் என தேவர்கள் யாவரும் எதிர்பார்த்த அனைத்தும் நேர்மாறாக நிகழ்ந்தன. தேவி பார்வதியின் மனதை தான் எய்த அம்பினால் மாற்றியதைப் போன்று இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து பொருட்களிலும் கலந்துள்ள எம்பெருமானை நோக்கி அம்பினை எய்த ஆயத்தமானார் மன்மதன். இருப்பினும் எல்லாம் கொண்டவருமான சர்வேஸ்வரனை வணங்கி தான் இழைக்கப் போகும் தவறினை மன்னிக்க வேண்டினார். பின் நீல அம்பினை எடுத்து சிவபெருமானை நோக்கி எய்தார். மன்மதன் எய்திய அம்பினால் சிவபெருமானின் மீது உள்ள காதல் எண்ணங்கள் மிகைவுற்று சிவபெருமானை பார்த்த வண்ணம் தேவி பார்வதி இருந்தார். எம் கணவரானவர் எப்பொழுது தவத்தில் இருந்து எழுந்து என்னை அழைப்பார் என ஒவ்வொரு கணப்பொழுதிலும் எண்ணங்கள் அதிகரித்த வண்ணம் தேவி பார்வதி இருந்தார். தேவி தாட்சாயினியின் மறைவுக்குப் பின் அவர்களின் உடற்கூறுகளை சக்தி பீடங்களாக அமைத்து அதன் பின் இவ்வுலக வாழ்க்கையை மறந்து தன்னிலை அறிந்து
தியான மார்க்கத்தில் அமைதி நிலையில் இருந்த சிவபெருமானை மன்மதனின் அம்புகள் அவருக்கு இடையூறு ஏற்படுத்துவது போல் அமைந்தது. இதனால் சிவபெருமானின் கோபம் மிகைவுற்றது. தேவர்கள் தியான நிலையில் இருந்து தேவி சக்தியின் அம்சமாக உள்ள தேவி பார்வதியை ஏற்றுக்கொண்டு இந்நாள் வரை தாரகாசுரனால் அனுபவித்து வந்த இன்னல்களை களைய சிவபெருமான் அருள் புரிவார் என எதிர்பார்த்த தேவர்களுக்கு அவர்கள் நினைத்த செயலுக்கு எதிர்மாறாக நடந்தன. சிவபெருமானின் அன்பு பார்வையால் தேவி பார்வதி அரவணைக்கப்படுவார் என எண்ணியவர்களுக்கு அவரின் நெற்றிக்கண் திறந்தது என்பது எவ்வளவு சுப நிகழ்வல்ல. மற்றும் ஏதோ அசம்பாவிதம் நிகழ உள்ளது என நினைப்பதற்குள் சிவபெருமானின் கோபத்தால் நெற்றிக்கண் திறந்து அதில் இருந்து வந்த நெருப்பு ஜுவாலைகள் மன்மதனை நோக்கி சென்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.